கொஞ்சம் பின்னாடி அவங்க வந்து அவங்க பையன் ஏதோ போலீஸ் ட்ரைனிங்காக காசு வாங்கிட்டாங்களாம். ஏதோ 1,00,000 கிட்ட கடன் வாங்கினாங்களாம். அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல் எல்லாருமே நிற்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதான் பேசியிருக்கேன். நான் தெளிவாக சொல்லுவேன் சார், நான் சொந்த காசில் நான் ஓடி உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 2 இடம் 3 இடம் போய் வேலை செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஈவெண்ட்டோட எனக்கு போதும் அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்துருவேன் சார். ஆனால் இப்போ எனக்கு அது பத்த மாட்டேங்குது சார். ஏன்னா வந்து என்னை கேட்டு நிறைய பேர் வராங்க. கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல சார். ஓப்பனாக சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியல. சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி தான் வந்து எப்போது ஒரு ஈவெண்ட் போனால் போதுன்னு இருப்பேன். அப்போ ரொம்ப காசு கம்மியாக கிடைக்கும், ரொம்ப போராடுவேன். இப்போ என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலையில் இழுத்து போட்டு செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ பேர் கேட்டு வராங்க. ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பார்வையில்லாத குழந்தைங்க வந்து ஒரு 50,000 இருந்தாலே அந்த ஐ ஆப்ரேஷன் சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நான் வந்து ஒரு நாளைக்கு 3-4 ஈவெண்ட் போகிறேன் சார். ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன். இதில் வர காசை மட்டும் தான் அது இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்த்து யார்ட்டையும் ரூபா வாங்கிட்டு கிடையாது. அது நான் தெளிவாக எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். நல்ல செயல் மட்டும் தான் சார். நமக்கு அரசியல் எனக்கு தெரியாது சார். அரசியல் ஐயோ சார் சார் அவ்வளோ பெரிய ஆளா சார். இதை சொல்லி பொண்ணு கொடுக்கணும் பொண்ணு கொடுக்காம சார் அப்படிலாம் இல்லை சார். பண்ணுவோம் சார், கடைசி வரையும் பண்ணுவோம் சார். அவ்வளோதான் சார். கண்டிப்பா சார் கடைசி வரையும். அதாவது என்ன பத்தினா சார், எனக்கு பெருசா அறிவு இல்லை, ஓப்பனா இல்லை உண்மையா சொல்றேன். பெருசா எனக்கு அறிவு இல்லை, அழகு இல்லை. ஆனா ஏதாவது நல்லது பண்ண அவ்வளவுதான் சார். அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான், இவங்க எங்கேயா காசு வருது நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா அந்த 2% மக்களுக்கு 98% மக்கள் வந்து பதில் சொல்லிடுறாங்க. அதுவே எனக்கு போதுமானதா இருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்குற நம்பிக்கையே நல்லா இருக்கு சார். கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு, அது எதுக்கு நீயா நானுங்கிற மேட்ச் ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் சார். சார் அரசியல் எனக்கு அறிவு இல்லை சார். அவ்வளவு பெரிய ஆள் சார். நான் சாதாரண பையன் சார். எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் அரசியல தெரியாது சார். ஆமா சார், ஆமா சார். உண்மை மனசு கஷ்டமா இருந்துச்சு சார். அதாவது நம்மளால முடிஞ்சதை பண்ணணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவோம் சார். கண்டிப்பா பார்க்கணும்னு இருக்கு சார்.